ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்பவே டேஸ்டான, நல்ல கமகமான வாசனையோட கருப்பு உளுந்து தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். நான் இன்றைக்கி உடச்ச கருப்பு உளுந்து 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உருட்டு கருப்பு உளுந்தும் பயன்படுத்தலாம், வெள்ளை உளுந்தும் பயன்படுத்தலாம். ஆனால் கருப்பு தான் ரொம்ப ஆரோக்கியமானது. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். இந்த துவையலுக்கு நல்லா காரசாரமாக இருக்கிறதுக்காக நம்ம தனி மிளகாய் 2, நல்ல கலருக்காக காஷ்மீரி மிளகாய், பெருங்காயத்தூள், பூண்டு, புளி, இது கூடவே நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கருவேப்பிலை, கல்லுப்பு எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம வதக்கிட்டு அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வறுக்கிறதுக்கு அளவாக இருந்தால் போதும். இதில் முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க தனி மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் இந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தொகையல் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே எண்ணெயில் புளியையும் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு எப்போதுமே தொகையல் பண்ணும்போது ஒவ்வொரு பொருளையுமே வறுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி வறுப்பட்டதுக்கப்புறமா 3 பல் போல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். பூண்டு 3/4 பாதத்துக்கு வதங்கினா போதும். லேசாக அந்த பூண்டினுடைய மனம் இருந்தால் தான் நமக்கு சட்னி அரைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். 3/4 வாசி வதங்கிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதே எண்ணெயில் சின்னதாக ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயமும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு நம்ம துவையெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு உடச்ச உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக எல்லா உளுந்துமே நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முழு கருப்பு உளுந்து போடுறத விட இந்த உளுந்தில் அந்த கருப்பு கலர் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் அளவு நமக்கு விருப்பம்தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக சேர்த்தணுன்னா குறைவாக சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, கல்லுப்பு எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதே சூட்டில் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல புளிப்பு, காரம், உப்புக்கு இந்த சின்னதான இனிப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தோசை, இட்லிக்கும் சேர்த்து இந்த சட்னி அரைக்கிறோன்னா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். வெறுமனே சாதத்துக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோன்னா கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஒரு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை தாளிப்பு நம்மளுடைய சட்னியில் சேர்த்துடலாம். நல்ல வாசனையான சுவையான இந்த கருப்பு உளுந்து தொகையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்தட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.